இதுதாங்க ஊட்டியோட ஒரிஜினல் மான்சூன் ரைடு. செம்மையா இருக்குதுங்க. ரோடு ஃபுல்லா தண்ணி தான். என்ன இப்ப நம்ம வர்ற நேரத்துல மழை இல்லை, அவ்வளவுதான். மழை மட்டும் பேஞ்சிருந்தது, கதை முடிஞ்சதுங்க. ஊட்டி ஃபுல்லா ரோடெல்லாம் அகலம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஃபுல்லா அகலம் பண்றாங்க. என்னாச்சு, வண்டி பிரேக் ஃபெயிலியரா? வீட்டில் அடிக்கடி பிரேக் ஃபெயிலியர் ஆகுங்க. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும். எல்லாமே 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும். பாருங்க, இப்பவே என்னோட வீலே கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது. என்னோட மைக் கொஞ்சம் ப்ராப்ளம். என்னதான் நான் நிறுத்தி நிதானமா பொறுமையா பேசினாலுமே புரியாத மாதிரியே வார்த்தை வருது. வேற மைக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த கேமராவுக்கு. அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த பான்ஸ் இருக்கு, அந்த பஞ்சு மேல இன்னொரு ரோல் பஞ்சு போட்டிருக்கேன். இப்ப வாய்ஸ் கிளியரா வருமா என்னன்னு தெரியல. காத்தடிக்குது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் குளிர் அடிக்குது. ஏதோ வெயில் பட்டுச்சுன்னா குளிர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி 2 பக்கம் மரம் இருந்துச்சுன்னா குளிர் ஜாஸ்தியா இருக்கு. வரவங்களுக்கு இ பாஸ் இல்லையாட்டு இருக்குங்க ஊட்டியில. 4 வீலர் வாகனம் மட்டும்தான் இ பாஸ். செம்மையா இருக்குங்க சீனரி. ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா இங்க போட்டோ ஷூட் நடக்குது. எல்லாம் நம்ம பசங்க தான். ஒரு 100 வண்டி பாக்குறோம், 100 பசங்களை பாக்குறோம்னா ஒரு 10 பசங்க கோப்பை வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம பசங்க. அந்த 90 பசங்க இன்ஸ்டால போடுவாங்க மொபைல் விளாக் எடுத்து. இங்க வேற நிக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. நின்று கூட 2-3 ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சைட்ல கேப் இல்ல. பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த எஜ்ஜில் வந்தா போக மாட்டிருக்கு. எதுக்கு வந்து என்ன அடிக்கடி வந்தா போர் அடிக்கு. ஓஹோ, ஏதோ சூப்பர் பைக் போகுங்க. BMW சூப்பர் பைக்குங்க. 1250 850 தெரியல. அநேகமா 1250 நினைக்கிறேன்.
அதனால ஜம்மு டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இங்க பாருங்க மிஸ்ட், என்ன ஒரு காட்சி, கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. இப்பதான் ஊட்டியோட ஒரு குளிர் வந்து ஒரு 30% ஃபீல் பண்றேன். இந்த ஒரு 10,000 பண்ணி தாண்டினா ஜன்னிதான் பயங்கரமா நடுக ஆரம்பிச்சிருங்க. காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. போறோம், ஒரு டீ ஒன்று குடிக்கிறோம், ஒரு மிளகா பஜ்ஜி ஜூடா சாப்பிட்றோம். அப்புறம் போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இறங்குறோம். M250க்கு இந்த இடத்துல ஏதோ குரோம் செட் ஏதோ ப்ராப்ளம் போலங்க, டம்மு டம்மு சவுண்டு வருது. அந்த ஒயிட் கலர் ஸ்பீட் பிரேக் மேல விட்டுக்கு அப்படி ஆகி போச்சு. திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக் தெரியலீங்க எனக்கு. ஒரு 60-70 தான் போயிட்டு இருந்திருப்பேன். அப்படியே தம்மு தம்மு அடிச்சேன், தம்பி ஜம்ப் ஆகிறேன். அப்புறம் பயங்கர கஷ்டமாயி போச்சுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த சவுண்டு வருது. இவ்வளவு நாள் இந்த சவுண்டே வரல. ஏதோ ஒரு பழத்துல டம்னு டம்னு சவுண்டு வருது. இதாங்க தூரி பாலம். தூரி பாலமா இரும்பு பாலமான்னு தெரியல. ஒரு கேங் போறாங்க. M250 N160 பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். N160 எது, N250 எதுன்னு. இந்த காருக்காரன் மேக்சிமம் டிரைவிங் தெரியுது இல்லைங்க, யூஸ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால வந்து அரைகுறையா ஓட்டிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பயங்கரமா இறங்கிட்டு இருக்குதுங்க. ஓ, இப்பதான் டிராபிக்கே ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு நேரம் டிராபிக் இல்லாம இருந்து வந்தேன். பர்தேர் வந்துருச்சு. பர்தேர் வந்தா கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கு. இப்பதான் ஒரிஜினல் ஹேப்பன் பர்த்டே ஷார்ஜர் ஸ்டார்ட் ஆகுது. ஓ, கார் முன்னாடி போக முடியாத இருக்குது. அநியாயத்துக்கு ஸ்லோவா போறானு. இப்படி போய் எப்ப போய் சேர்றது? அப்பா, எப்படியும் அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணியாச்சு. நான் அவ்வளவுதான், எங்கேயும் நிக்க வேண்டியது, போயிட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணோம், அதுக்குள்ள ஒரு லாரியா. இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே மழை பெஞ்சு முடிச்சிருக்குதுங்க. அதுலதான் நான் வந்துட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு புது மாடல் அப்பாச்சா இப்பதான் மாடலை ரிவ்யூ பண்ணாங்க. அதுக்குள்ள ஒரு ரோட்ல போயிட்டு இருக்குது 160. அப்பாச்சி 160 4V இப்பதான் ரிவ்யூல பண்ணாங்க. அதுக்குள்ள ஆண்டோட வந்துருச்சா? அப்போ இது என்ன ஸ்பீட் பிரேக்கு? ஒரு மலை மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரோடு போடுவாங்க வச்சிருக்கு. ஒரேடியா போட முடியாதுங்க, ஆனா ஹில்ஸ், அதனால பிட்டு பிட்டா தான் போடுவாங்க ரோடு. அருவி குட்டி அருவி
ஏதோ ஆக்சிடென்ட் போல ஒரு காரை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க வேலையை வச்சு. நியூஸ்ல பார்த்து பத்திரமா ஓட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். மற்றபடி இங்க பாருங்க டபுள் வேப் பண்ணிட்டாங்க. ரோடு கொஞ்சம் அகலம் பண்ணிட்டாங்க. புது கப்பல் போல ஜாலியா இருக்காங்க. ஒரு டீ பிரேக் எடுக்கலாமா? மாசம் மாசம் குளிர் அடிக்குது. சாதாரண குளிர் இல்ல, மாசம் மாசம் அடிக்குது. ஏதோ பெட்ரோல் செஞ்சுட்டு போயிட்டு பெட்ரோல் வாசம். இங்க நிறுத்திக்கலாமா? வணக்கம் மக்களே, இப்பதாங்க ஒரு பேட்டரி தீர்ந்தது. ஒரு வேற பேட்டரி மாத்திட்டு கிளம்பிட்டேன். 3 பாயிண்ட் இருக்கு, ஆனா பிரச்சனை இல்லை. அது இப்பால சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மேற்கு பாகத்தில் ஆன் பண்ணது, இங்க வந்து ஆஃப் பண்ணேன். அதனாலதான் சீக்கிரம் முடிச்சு போச்சு. இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும் போல பார்த்தா தெரியுது. இப்போ கொஞ்சம் மிஸ்ட் கம்மியாக போச்சுங்க. இந்த வெயில் அடிக்குது. அப்போலாம் வந்தப்போ மிஸ்ட் பார்க்கணும், எவ்வளோ மிஸ்ட்னு பயங்கரமா இருந்தது. இப்போ என்னடானா கொஞ்சம் வெயில் அடிக்குது, அப்படியே லைட்டா தூர் அடிக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாவே போலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வேக எடுக்கலாம், அப்புறம் ஆஃப் பண்ணலாம். ஊட்டி போயிட்டு அப்படியே கோத்தகிரி போய் அப்படியே வந்துடலான் இருக்கேன். அந்த வழி நல்லா இருக்கு. கோத்தகிரி போயிட்டு அப்படியே வந்தோம்னா ஊட்டி வரைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு பிளானு. பார்க்கலாம் எப்படி. இதுதாங்க காட்டேரி பூங்கா. சடனா பிரேக் போட்டாப்ல, நானே பயந்துட்டு. இங்க கொஞ்சம் குளிர் அடிக்குது. எவ்வளவு நேரம்? ஓஹோ, எல்லாம் ரைடர் போல போட்டோ ஷூட் பண்றாங்க. நம்ம லோக்கல் ரைடரு, அவங்க லாங் ரைடர். இங்க ஒரு பாருங்க மினி ஃபால்ஸ். நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் வந்தோம்னா போட்டோ ஷூட் எடுத்துருக்கலாம். இங்க நான் ஒருத்தன் தான் வந்தேன். அருமையான ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இங்கிருந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம்னா செமையா இருக்குன்னு நினைச்சேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மேல போய். கூர் அடிக்குதுங்க. கிளவுஸ் வேற கொண்டு வரேன், மறந்துட்டு வந்துட்டேன். கிளவுஸ் இல்லாத இப்பதான் தெரியுது எப்படின்னு.
ஐஸ் மேலே பொழிகிற மாதிரி பொழியுதுங்க அப்படியே மிஸ்ட்டு. இன்னும் ஜனவரியில் வரணுங்க. செம்மையா இருக்கு. -ல போகுது டிகிரி டெம்பரேச்சர் இருக்காது. வரலாம் ஒரு டைம் ஜனவரி வந்து பார்க்கல அப்படின்னு. அங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே எங்க வணக்கம் மக்களே, நாம இப்ப குன்னூர் வந்துட்டோம். குன்னூர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மரமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. வாய வர மாட்டேங்குது பேசுறதுக்கு. அந்த அளவுக்கு குளிருங்க. ஃபுல்லா மிஸ்ட் தாங்க. பயங்கரமான ஸ்டிக்கலா இருக்குது. T40 குன்னூர் வந்துட்டேன். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வரும். அப்புறம் அப்படியே தாண்டோம்னா ஊட்டி ரயில்வே ட்ராக் பாருங்க. இந்த ட்ராக் ஒரு டைம் வரணும். எங்க அது 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணுங்கிறாங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணுங்கிறாங்க. அவ்வளோ டிமாண்ட போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயின். டிக்கெட்டே கிடைக்காது. ஊட்டி எப்படியோ குன்னூர் சிட்டி தாண்டிட்டாங்க. நீ ஸ்ட்ரைட்டா ஊட்டி தான். இதாங்க ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான ஸ்டேஷனு. ஷாம்பு ட்ரெயின் நிற்குது. கீழே போகுதா இல்லை மேலே ஊட்டி போகுதான்னு தெரியல. டைம் 11:45 ஆச்சுங்க. அப்போ ஓகே, நான் எனக்கு கொஞ்சம் தூரம் போய் விளாக் பண்றேன். வணக்கம் மக்களே. குன்னூர் செம டிராஃபிக்கு. எப்பதான் குன்னூரை தாண்டணும். நடத்து ஊட்டி தான். ஓகே, இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. நல்லா கிரைம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குதுங்க. குளிர் பயங்கரமா அடிக்குது. பெரிய பெரிய மரமாவும் இருக்குது. ஓகே, இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சுக்குது. இங்க என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் குளிர் அடிக்குது. மிஸ்ட் வந்திருக்கு.
இங்க டர்னிங் முடிஞ்சு ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா டர்னிங்கே முடிய மாட்டேங்குது, வந்துட்டே இருக்கு. இது பெரிய டர்னிங். குளிர் பங்கங்க. இங்க மழையில இல்ல, ரோடு அவ்வளவு கீரம் இல்லை, அதனால கொஞ்சம் தைரியமா கார்னரிங் பண்ணலாம். கீழெல்லாம் கார்னரிங்க பண்ண முடியலைங்க, ஏன்னா ரோடு ஃபுல்லா ஈரம், கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால கார்னரிங் பண்ணி எல்லாம் ஓட்ட முடியல. இந்த ரோடு கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால கார்னரிங் பண்ண முடியுது. இந்த செம குளிருங்க. ஜாக்கெட் போட்டு என்ன சந்தடிக்கு, அது லெதர் ஜாக்கெட் போட்டு. என்னங்க ரோடு தான் சரியில்லை, டம்மு டும்முன்னு அடிக்குது பாருங்க. எப்படிங்க எல்லாம் வீடு எவ்வளோ அருமையாக கட்டிக்கிறான்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. என்ன ஊட்டிக்கு வந்து இந்த மேக்சிமம் சம்மர் டைம்ல தான் வர்றாங்க. சம்மர் டைம் வந்தீங்கன்னா குளிர் என்ஜாய் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த மிஸ்ட் அதெல்லாம் வேணும்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துல வாங்க, செம்மையா இருக்கும். என்ன மாதிரி மிஸ்ட் என்ஜாய் பண்ணலாம், சூப்பரா இருக்கு ஊட்டி பார்க்கவே. சம்மர் டைம் வந்தோம்னா அவ்வளோக்கு மிஸ்ட் இருக்காது. இந்த ஒரு சில பேரு மழை பெஞ்சிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எனக்கு பிடிக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள கட்டாயம் வரலாம் இந்த டைம்ல. ஏன்னா எப்பவும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் குளிர் ஜாஸ்திங்க. இன்னும் ஒரு டீ பிரேக் ஒன்று போட்டால் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஸ்கார்பியோ மிலிட்ரி வண்டி போல, அதான் டார்க் கிரீன்ல போகுது. குளிர்ல வாய் வர மாட்டேங்குதுங்க. நல்லா செம்ம வீட்டுல இருக்கிறேங்க. டீ கடை எங்கேயும் காணுமே, அதான் மக்கா சவுத்துல உடிச்சிட்டு இருக்கிறாங்க. மிஸ்ட் பறக்குதுங்க. எத்தனை டைம் ஊட்டி வந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது இல்லைங்க. குளிர் என்னமோ கொஞ்சம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா மிஸ்ட் செம்மையா இருக்குதுங்க. இந்த மிஸ்ட தான் நான் பூண்டு போயிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல ரோடு கஷ்டம் போல, அந்த அளவுக்கு இருக்கு.
ஊட்டியும் அன்புடன் வர வைக்கிறது. ஊட்டி வந்துட்டேன். கை அப்படியே ஃப்ரீச் ஆகி பார்க்குறீங்க. இது பூரா விவசாயனால தாங்க ஊட்டியில. அவுட்டர்ல ஒரு பேக்கரி இருந்துச்சு, நின்றுக்கலாமா? ஓகே, நான் ஊட்டி சிட்டியோட தாண்டினதுக்கப்புறம் பிளாக் பண்றேன்.